ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மதியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பருப்பு சாம்பாருக்கு துவரம் பருப்பு. பருப்பில் வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா பூண்டு, பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள், இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் தண்ணி, தண்ணி, அடுத்து பெருங்காயம், நெக்ஸ்ட் உப்பு, சால்ட், உப்பு. இப்போ வந்துட்டு போட்டாச்சு. அடுத்து சீரகம், அடுத்தது ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும், பருப்பெல்லாம் லீக் ஆகாமல் பொங்கி வராது. ஓகே, இப்போ விசில் வச்சு 5 விசில் வச்சு இறக்கணும். வெயிட் பண்ணுங்க. வந்து கடாயை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வந்து 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஆயில் ஊற்றிக்கிறோம். துவரம் பருப்பு சாம்பார், காய் போட்டு கத்திரிக்காய். நெக்ஸ்ட் வந்துட்டு கடுகு, போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு வெந்தயம் லைட்டாக வெந்தயம் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ஆயில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, வரமிளகாய், இப்போ வந்துட்டு கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கணும். காய் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் சாம்பாருக்கு. காய் நல்லா வதங்கணும் கொஞ்சம். இப்போ வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி அதில் பருப்பில் போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக உப்பு, சால்ட், உப்பு வந்து வதங்கிறதுக்கு, காய் வதங்கணுங்க. வதங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து இப்படி அரைக்கணும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்ன ஐட்டம் போட்டு அரைக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு இதில் பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்க, அந்த தண்ணியை ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கூடாது. காய் வேகிற வரையும் காய் வேகட்டோங்க, வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு காய் வந்துருச்சு.
பருப்பு இதில் ஆட் பண்ணிடுவோம். பருப்பு ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னா சாம்பார் தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். கொஞ்சம் கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு சாம்பார் பொடி போட்டுருவோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணணும், நல்லா கலக்கணும். கலக்கிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிட்டு கிடைக்கும், வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாம்பார் ரெடி. நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இது மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.